நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும், இதுக்கு முன்னாடி இருந்திருந்தாலும், இதுக்கப்புறம் நாம் பெஸ்ட்டாக மாற போறோம். ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. அல்லேலூயா. அதாவது நமக்கு நிறைய எண்ணங்கள் இருக்கு. இது இருந்தா நான் இந்த வாழ்க்கையில இந்த ஒரு முடிவு எடுத்திருந்தா நான் மாறி இருப்பேனே, இப்படி ஒரு ஆசீர்வாதம் ஏற்ற நேரத்துல கிடைச்சதா நம்ம வாழ்க்கை மாறி இருக்குமே அப்படிங்கிற ஒரு குறை எல்லாருக்கிட்டையும் இருக்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்து நம்மகிட்ட இருக்கிற வரைக்கும் நமக்கு பெஸ்டானது கிடைக்கும். அல்லேலூயா. எந்த நிலைமையில இருந்தாலும், எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும், உங்கள் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து இருந்தால் பெஸ்டானது கிடைக்கும். அல்லேலூயா. அது நீங்க எப்போ இழந்து போயிருந்தாலும் சரி, இதை என்னால சரி பண்ண முடியல அப்படின்னு நினைச்சு வருத்தப்படாதீங்க. சரி பண்ணுகிறவர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. அதனால அவர் நடத்துகிற வழியில நடப்பதுதான் முக்கியம். அல்லேலூயா. நீங்க அவர் நடத்துகிற வழியில சீக்கிரமா நடந்தீங்கன்னா சீக்கிரமா அவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீங்க. கொஞ்சம் ஸ்லோவா நடந்தீங்கன்னா அந்த பெஸ்ட் ஆசீர்வாதத்தை கொஞ்சம் ஸ்லோவா லேட்டா பெற்றுக்கொள்வீங்க. அல்லேலூயா. ஆனா எது எப்படியோ அவர் உங்களுக்கு கொடுக்கிறது நிச்சயம். அல்லேலூயா. முக்கியமாக நான் சொல்ல வருகிறது, அவரை போல மாறுகிறதா மிகப்பெரிய ஆசீர்வாதமே இந்த உலகத்துல. அல்லேலூயா. உங்கள் பிதா பூர்ண சர்க்குரா இருக்கப்பனால நீங்களும் பூர்ண சர்க்குரா இருங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அல்லேலூயா. அதாவது தீமை செய்கிறவர்கள் நீங்க நன்மை செய்யுங்க, சபிக்கிறவர்களே ஆசீர்வதிங்க, உங்களை நிந்தித்து உங்களை துன்பப்படுத்துறதுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம யோசிச்சு பண்றது இல்ல. நம்ம கிட்ட யாராவது வந்து நம்மளை திட்டினா நம்ம டக்குன்னு யோசிச்சு இயேசு கிறிஸ்து திட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, அதனால நம்ம ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு நினைச்சு டக்குன்னு நம்ம பேச முடியும். நம்ம எப்படி கேரக்டர் இருக்கோ அப்படிதான் நம்ம நடந்து கொள்வோம் அந்த ஸ்பாட்ல. கண்டிப்பா. அல்லேலூயா. ஆனா அவரை போல நீங்க மாறிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே இந்த வசனம் எல்லாம் உங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காவே இருக்கும். நீங்க ஆட்டோமேட்டிக்காவே மன்னிப்பீங்க. மற்றவங்க குணம் எப்படி இருந்தாலும் சரி, உங்க குணம் மன்னிக்கிறதாகவும் ஆசீர்வதிக்கிறதாகவும் மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணுகிற குணமாகவும் இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவருடைய சித்தமே அதுதானே. ஆண்டவருக்கு தெரியும் எல்லாம் விழுந்து போனவங்க தான், எல்லாம் பாவிகள் தான். ஆனா மனம் திரும்ப விரும்புகிறார். அல்லேலூயா. அவர் அந்த சிலுவையில கடைசி நிமிஷத்துலயும் அந்த மன்னிச்சதுனாலதான் அந்த 100க்கு அதிபதி இயேசுவை ஏற்றுக்கொண்டான். அல்லேலூயா. அவர் இந்த சிலுவையில பிதாவை இவர்களை மன்னியும்னு சொன்ன உடனே ஜீவனை விடுகிறார். அதுக்கப்புறம் இந்த 100க்கு அதிபதி ஏற்றுக்கொள்கிறார் இயேசு கிறிஸ்துவ. அல்லேலூயா. அப்ப அந்த குணாதிசயம் நமக்குள்ள இருக்க வேண்டும். அல்லேலூயா. எந்த பிரச்சனைனா சரி, யார் என்ன கஷ்டம் நம்ம வாழ்க்கையில வந்தாலும் சரி, ஆண்டவரே நான் மன்னிக்கிறேன், நான் விட்டு விடுகிறேன், நான் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லும் பொழுது அவருடைய குணாதிசயம் நமக்கு வருகிறது. அது நிமித்த உலகமே நம்மை இயேசு கிறிஸ்து அறிந்து கொள்கிறது. நம் வாழ்க்கையில் ஆண்டவர் இருக்கிற ஆசீர்வாதங்களும் நிறைவாக நாம் பெற்றுக்கொள்ளும். அவர் பூர்ண சர்க்குலா இருக்கிறனால நாமும் பூர்ண சர்க்குலா இருக்கிற அழைக்கப்படுறோம். கர்த்தாவே கிளாஸ்